வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னங்கிற பார்க்கலாம். இன்றைக்கி தேதி 23 பிப்ரவரி 2024. ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்றைக்கி உள்ள லெவல் 47,170 அண்டு சப்போர்ட்டு 47,002. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் மார்க்கெட் வந்து 47 சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. டைம் 10:31 ஆகுது. நான் ஹோல்டு பண்ண பொசிஷன் என்னங்கிற பார்க்கலாம். 8,000 புட் சைடு, இது ரெண்டாவது ப்ராஃபிட்டு. மார்னிங் வந்து அரௌண்டு 4,500 வரலும் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். இது வந்து செகண்ட் என்ட்ரியில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஹோல்டிங் பொசிஷன் வந்து 14,000 ப்ராஃபிட் இருக்குது. ஆல்ரெடி டவுன் செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ எக்ஸிட் பண்ணிடுறேன். எகெயின் ரீஎன்ட்ரி வந்து பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி நான் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன். 16,000ல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பொசிஷன் எதுவும் இல்லை. ஸோ இப்போ பண்ணியிருக்க ப்ராஃபிட் 16,099 அன்டில் 10:33 டைம் வரலும் பண்ணியிருக்கேன். பட் மார்க்கெட் வந்து இப்போ டவுன்ஃபால் போயிடுச்சு. செகண்டு கேண்டிலும் டவுனில் தான் இருக்குது. இது எந்த லெவல் வரலும் டவுன் போயிட்டு ரிவர்சல் ஆகுதுங்கிறது தெரியல. பட் நம்ம லெவல் ஆல்ரெடி 2 லெவலுமே வந்து மார்னிங்கில் வந்து சப்போர்ட் லெவலில் இருந்து ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிடுச்சு. தென் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனில் ஃபார்ம் ஆகி டவுன் கொடுத்து இப்போ சப்போர்ட்டு டச் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் டவுனில் போயிட்டுருக்கு. எகெயின் ரிவர்சல் வருதாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பொசிஷன் ஓப்பன் பொசிஷன் எதுவும் கிடையாது, ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்பர் ஆஃப் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணது, ஒரு ட்ரேடு ரிஜெக்டடு. டோட்டல் 16 ட்ரேடில் ஒரு ட்ரேட் போக 15 ட்ரேடு நம்ம பண்ணியிருக்கோம். ஓவரால் ப்ராஃபிட் 16,000. ஓவரில் த ஃபஸ்ட்டு கேண்டில் டவுனில் தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ரிவர்சலை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ட்ரி எதுவும் கொடுக்க முடியுமாங்கிறது. இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ டைம் 11 o'clock 1 minute ஆகிட்டுருக்கு. கரண்ட் ஸ்டேட்டஸு சப்போர்ட்டுக்கு கீழே ரன் ஆகிட்டுருக்கு. 46,893. ஃபஸ்ட்டு கேண்டில் டவுன் ஃபார்ம் கொடுத்து ரெண்டாவது கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு தேர்டு கேண்டில் வந்து க்ரீனில் ஃபார்ம் ஆச்சு. பட்டு சப்போர்ட்டை வந்து டச் பண்ணலை. தென் எகெயின் 1 2 3 4 கேண்டில் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. நம்ம பொசிஷன் அதுக்கப்புறம் எதுவும் எடுக்கலை. நான் க்ளோஸ் பண்ண பொசிஷனோட ஃபர்தர் கண்டினியூ எதுவும் ட்ரேட் பண்ணலை. இப்போ நம்ம லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ண பொசிஷன் 399ல் க்ளோஸ் பண்ணோம். 46,900 புட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 rupees டவுனில் தான் இருக்குது. 6 to 10 rupees. நம்ம க்ளோஸ் பண்ணது 17 rupees டவுனில் இருக்குது. ஸோ ஃபர்தர் நான் ட்ரேட் எதுவும் இப்போ பண்ண போகிறதில்ல. எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்தாலும் மார்க்கெட் எகெயின் சப்போர்ட்டை டச் பண்ணி மேலே வந்தாலோ இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாலோ நான் ஃபர்தர் ட்ரேட் எதுவும் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறனால மார்க்கெட் வந்து மோர் வொலாட்டிலிட்டியாக இருக்க சான்சஸ் இருக்குது. லாங் கேண்டில் ஃபார்மேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு ப்ராஃபிட் நம்ம மார்னிங் பண்ணமோ அது வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாக. ரெண்டாவது வந்து மார்க்கெட் வந்து நம்ம மார்னிங் ப்ராஃபிட்டை நம்ம வந்து லூஸ் பண்ண தேவையில்லை, அதை ரீட்டைன் பண்ணலாம். அந்த ஒரு எய்மில் தான் வந்து நான் ஃபர்தர் ட்ரேட் எதுவும் எடுக்கலை. 16,000ங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனு. இப்போ லெஸ் தென் 10,000 கீழே வந்திருந்ததுன்னா நான் ஃபர்தர் ட்ரேட் எடுக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருப்பேன். இப்போ 16,000ங்கிறது நேற்றுக்கு பண்ணதை விட இன்றைக்கி ப்ராஃபிட் அதிகமாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எனஃப்னு எனக்கு தோணுது. ஃப்ரைடேங்கிறனாலேயும் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஜிரோதாவில் கில் ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, நம்ம ட்ரேடு ஃபர்தர் கண்டினியூ எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ அன்றைக்கி ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா ஃபர்தர் நெக்ஸ்ட்டு 12 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். அந்த ட்ரேடு நம்ம எதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணியிருக்கோமோ அதை ஆக்டிவேட் வந்து ஆஃப்டர் 12 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பெட்டரு. யார் வந்து செல்ஃபாக எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, இன்கேஸ் லாஸ் ஆகி ஃபர்தர் லாஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனில் போயிட்டு அக்கௌண்ட் இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணால் பெட்டரு.
இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணிட்டேன், எனக்கு எனஃப்னு தோணுது. ஃபர்தர் ட்ரேடு எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்கேஸ் நான் மார்க்கெட்டை எகெயின் அண்ட் எகெயின் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி நான் எனக்கு வந்து ஃபர்தர் ட்ரேடு எடுப்போங்கிற ஒரு எய்ம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் போகிறேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் NSE இந்த இது தான். ஸோ இதை வந்து நான் டீஆக்டிவேட் பண்ண போகிறேன். இப்போ ஆக்டிவில் இருக்குது, அதை நான் டீஆக்டிவேட் பண்ண போகிறேன். டீஆக்டிவேட் எப்படி பண்ணுறதுனா, இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கண்டினியூன்னு கொடுக்கணும். இதை டீஆக்டிவேட்டு ரெக்வஸ்ட் எகெயின் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது NSE ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில். ஸோ நான் கண்டினியூ கொடுக்குறேன். என்னோடய ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்கள். அதே போல் இங்கே வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ண டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் ஆஃப்டர் 23 February 2024 11 o'clock அப்புறம் தான். தட் மீன்ஸு 12 hours அப்புறம் தான் நான் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இனி ஃபர்தர் நான் ட்ரேடு நான் விரும்பினாலும் ட்ரேடு எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனு ஜீரோதா ஆப்பில் இருக்குது. இது தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபர்தர் வந்து லாஸ் ஆகாமல் அவாய்ட் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் மூலம். ஸோ என்னோடய ட்ரேடை நான் இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன்.